ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரத்திலே 42வது வசனம். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடினாலே சாயங்காலம் ஆனபோது. இங்கே ஓய்வு நாள் என்பது அந்நாளிலே வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு, ஓய்வு நாள் என்பது 7ஆம் நாள் சனிக்கிழமை ஆகும். ஆகவே அன்றைக்கு ஓய்வு நாள் என்றுதான் அந்நாட்களிலே ஆராதனை நடைபெற்று வந்தது. ஆனால் நாம் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளிலே ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறோமே. வேதத்திலே 7ஆம் நாள் தானே ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முதலாம் நாளை ஓய்வு நாள் என்று இன்றைக்கு அனுசரித்து கொண்டிருக்கிறோமே. இது சரிதானா என்றால் இதுவும் சரி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பதை அறிகிறோம். அதை இன்னொரு நாளிலே நாம் பார்க்கலாம். ஓய்வு நாள் சனிக்கிழமை. ஆனால் இது ஒரு சாதாரண ஓய்வு நாள் அல்ல, பெரிய ஓய்வு நாள். பெரிய ஓய்வு நாள் என்றால் பஸ்கா கொண்டாடப்படுகின்ற ஓய்வு நாள். அதனால்தான் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்த நாளாய் இருக்கின்றது. காலை 6 மணிக்கு சிலுவையிலே அடிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக யோவான் புஸ்தகத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். 6 மணி என்பது காலை 6 மணி. அங்கே ஆண்டவர் சிலுவையிலே அறைவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். 9 மணி சிலுவையிலே அறையப்பட்டார். 12 மணிக்கு அந்தகாரம் இருள் வந்தது. 3 மணிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பூமியிலிருந்து மறைந்தார். ஆகவே அன்றே பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்த நாளாக இருந்தாலும் அன்றைக்கு நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதுதான் உண்மை. ஆனால் வியாழக்கிழமை இரவிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையை கொண்டாடிவிட்டார் என்று வேதம் சொல்லியிருப்பதை நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அப்படி என்றால் வியாழக்கிழமை ராத்திரி ஆயத்த நாளா என்றால் ஆம், ஆயத்த நாள் தான். அன்றைக்கு இந்த வசனத்திலே சாயங்காலமான போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவின் காலத்திலே நாள் துவக்கம் என்பது சாயங்காலம், அதாவது மாலை 6 மணி துவங்கி மறுநாள் 6 மணி வரை தான் ஒரு நாள் எனப்படும். ஆகவே வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கே ஆயத்த நாள் துவங்கிவிட்டது. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு ஓய்வு நாள் தொடங்கிவிடும். ஆண்டவர் அந்த பஸ்கா ஆயத்த நாளிலே அவரும் பஸ்கா பண்டிகையை சீசர்களோடு கொண்டாடினார். வேதத்திலே சாயங்காலம்தான் துவங்கப்படுகிறது என்பதை தேவன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் 12 மணி என்று நம்மால் உருவாக்கப்பட்ட நேரம் 12 மணி, நடு இரவு 12 மணி முதல் 12 மணி வரை என்று. ஆனால் ஆண்டவர் உருவாக்கியது மாலை 6 மணி முதல் மறுநாள் மாலை 6 மணி வரை தான் ஒரு நாள் என்பதை அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பிலேயே தெளிவாக உணர்த்தியிருப்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதல் நாள் ஆயிற்று. ஆகவே அங்கே சாயங்காலம் என்றுதான் அவர் சொல்கிறார். அதே போல் 2வது நாளுக்கும் சொல்வதை நாம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி
2ஆம் நாள் ஆயிற்று. அதேபோல் 3ஆம் நாளைக்கும் அதேபோல் சொல்லுவதை நாம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நாம் 12ஐ வாசித்துவிட்டு 13ஐ வாசிப்போமானால், பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதைவையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களில் தங்கள் விதைவுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. இப்படியாக 4ஆம் நாளையும் 5ஆம் நாளையும் 6ஆம் நாளையும் 7ஆம் நாளையும் கர்த்தர் இப்படித்தான் சாயங்காலமும் விடியற்காலமாகி. ஆகவே ஒரு நாள் துவங்குவது சாயங்காலம் என்பதை தெளிவாக இருப்பதனாலே கர்த்தர் பஸ்கா பண்டிகையை எல்லாரும் கொண்டாடுகிற நாளிலே முதலிலே கொண்டாடிவிட்டார். ஏனென்றால் தான் அன்றைக்கு அடிக்கப்படுகிற பஸ்கா என்பதை உணர்ந்ததினாலே அவர் முன்பே பஸ்கா பண்டிகையை தன் சீசர்களோடு கொண்டாடிவிட்டார். இங்கே இந்த வசனத்திலே சாயங்காலமான போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இதனுடைய விளக்கத்தை நாம் அடுத்து வருகிற 43ஆம் வசனத்திலே நாளை தினத்திலே தியானிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளிலும் ஓய்வு நாள் எது என்பதை எங்களுக்கு திட்டமாக விளக்கமாக சொன்னதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அப்பா, அந்த நாளிலே ஓய்வு நாள் சனிக்கிழமையாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவதும் கர்த்தர் படைத்த எல்லா நாட்களும் நல்ல நாள், உயிர்த்தெழுந்த நாள் கர்த்தரின் நாள் என்பதனாலே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் அப்பா இந்த ஓய்வு நாளை இன்றைக்கு அனுசரித்து வருகிறோம். தேவனே, உம்முடைய வருகை மட்டும் இப்படியாக ஆசீர்வதித்து கர்த்தர் உம்முடைய வருகையை எங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.